Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கான உச்சரிப்புகள் தொடர்ச்சியா நம்ம டிஃப்ரெண்டா கத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்த்து உயிர்மெய் உச்சரிப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுல இன்னும் நிறைய உச்சரிப்புகள் இருக்கு. அது அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு பார்க்க போற உச்சரிப்பு என்ன அப்படின்னா 2 கான்சனன்ட் எழுத்துக்கள், அதாவது தமிழ்ல சொல்லணும்னா 2 மெய்யெழுத்துக்களை சேர்த்து எப்படி வந்து அதோட உச்சரிப்புகளை வார்த்தைகள்ல படிக்கிறது. இந்த சவுண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறிப்பிட்ட கான்சனன்ட்ஸோட சேர்த்து தான் வந்து வரும். ஸோ அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியா சிம்பிளா வேர்ட்ஸை பார்த்ததுமே உங்களால ரீட் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்சனன்ட்ஸ் கூட எந்த கான்சனன்ட் சேர்ந்து வரும்னா ஆர் அப்படிங்கிற கான்சனன்ட் சேர்ந்து வரும். இது வந்து இங்கிலீஷ்ல ஆர் பிளன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் பிளன்ஸ், ஆர் பிளன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் ஆர் பிளன்ஸ் அப்படின்றது கான்சனன்ட்டோட ஆர் சேர்த்து வரும்போது அதை நம்ம ரெண்டையும் சேர்த்து படிக்கிறத தான் பிளன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கான லெசனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க பார்க்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஸோ ஆரோட சவுண்ட் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். இர் அப்படிங்கிற சவுண்டு, இந்த ஆரோட இர் அப்படிங்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து மாறாது. எல்லா இடத்துலையுமே ஆருக்கு வந்து இதே சவுண்டு தான் வரும். ஸோ அதனால ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளன்ஸ் வந்து பியும் ஆரும் சேர்ந்து வரக்கூடிய சவுண்டு. இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா பிர், பு இர், பிர் அப்படின்னு படிக்கணும். ஸோ பியோட சவுண்டு இப்பு, ஆரோட சவுண்டு இர், பிர், பிர் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ இந்த வேர்டை நம்ம எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிர், ஏ ஐயோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்பு இர், பிர். ஏஐயோட சவுண்ட் வந்து ஏய், என்னோட சவுண்ட் என்னது இன். அப்போ எப்படி படிக்கணும்னா பு அப்படியே தான் இருக்கும், இரு ஏய் ரே. அப்போ இப்பு இரு ஏய் ரே. என்னோட சவுண்ட் என்னது இன். பிரைன், பிரைன். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இறையும் இந்த எய்யும், ஏன்னா இது வந்து இந்த ஏங்கிறது உயிரெழுத்தோட சவுண்ட் இல்லையா, அப்போ இரு ஏ ரே ஆயிருச்சு, இ அப்படியே வந்துருச்சு. பிரெயின், பிர் எயின், பிரெயின், பிர் எயின் சேர்த்து படிச்சா பிரெயின் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க இப்பு இரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ இங்க வந்து இந்த ஓவும் டபிள்யூவும் சேர்ந்து ஔ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து கொடுக்கும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இன். ஓகே, இப்போ எப்படி இந்த வார்த்தையை படிக்கணும்னா இப்ப அப்படியே இருக்கும், இர் ஔ என்னவாயிரும் ரவ், ரவ். என்னோட சவுண்ட் என்னது இன். எப்படி படிக்கணும் ப்ரௌன், இப் ரவுன், ப்ரௌன், பிர் அவுன், ப்ரௌன். அதே மாதிரி பிர் ஐட், ஐஜிஹெச்டி வந்துச்சுன்னா ஐ இட் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ பிர், பிர் ஐ, பிரை இட், பிரைட், பிர் ஐ ரை ஆயிடும், டீக்கு சவுண்டு இட்டு, பிரைட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க பிர் ஓ. இங்க லாங் ஓ சவுண்டு, ஏன் அப்படின்னா ஓ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. அதாவது ஓ டேஷ் இ ரூல் வந்துச்சுன்னா நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்னா ஓட என்னன்னு சொல்றோம் அந்த எழுத்த ஓன்னு உச்சரிக்கணும் இல்லையா, அப்போ வந்து ஓங்கிற சவுண்டு கொடுக்கணும். அப்போ இந்த ஓங்கிற சவுண்டுக்கு அடுத்து இந்த டேஷ்ல வரக்கூடிய கான்சனன்ட்டோட சவுண்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ இப்பு இரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்க ஓ டேஷ் இ ரூல்ல என்ன சவுண்ட் வரும் ஓங்கிற சவுண்டு, கேக்கு இக்கு. ஓகே, அப்போ இப்பு இரு ஓ என்னாகும் ரோ ஆயிரும். அப்போ ப்ரோ இக், ப்ரோக். எப்படி படிக்கணும் ப்ரோக் அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, ஸோ அடுத்தது ஆரும் எல்லும் சேரும் போது பாருங்க ரில் அப்படின்ற சவுண்டு. இங்க வந்து இல் அப்படின்ற சவுண்டு வந்து நமக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா இர் அப்படின்றத அழுத்தி வந்து படிக்க கூடாது, சாஃப்டா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க இக்கு க இல், கேர்ள். இங்க இந்த ஆரோட சவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப அழுத்தமா இருக்காது, சாஃப்டா தான் இருக்கும். அதே மாதிரி கேர்ள், கர்ல் அப்படின்னு படிக்கக்கூடாது, கேர் அப்படின்னு படிக்கக்கூடாது, கேர்ள். அதே மாதிரி இது வந்து பேர்ல். இங்க வந்து இஏக்கு அங்கிற சவுண்டு, ஷுவா சவுண்டு வரும். பேர்ல், பேர்ல், கேர்ள், கேர்ள், பேர்ல். ஓகே, ஸோ அடுத்த செட்டு கான்சனன்ட் பாருங்க, சியும் ஆரும் சேரும் போது இக்கு இரு அப்படின்ற சவுண்டு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சியோட சவுண்டு இக்கு அப்படிங்கிற சவுண்டு, ஆரோட சவுண்டு இரு அப்படிங்கிற சவுண்டு.
அப்போ கிர் கிர் அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. கிர் ஆப் ஆப் கிராப் கிர் ராப் கிராப். அதே மாதிரி கிர் இப் ஐயோட சவுண்டு இ பியோட சவுண்டு இப் அப்போ இப் அப்படின்னு படிக்கணும். கிர் கிர் இப் கிரிப் கிரிப். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க. இக்கு இரு இர் கிர் வையோட சவுண்டு வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இரு ஐ என்ன ஆயிரும்னா ரை அப்படின்னு படிக்கணும். இக்கு ரை கிரை கிரை அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி பாருங்க. கிர் இங்க ஈக்கு வந்து ஷ்வா சவுண்டு ஆ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ கிர் டி இ டி இட் கிரெடிட் இக் ர டி இட் கிரெடிட் கிரெடிட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து டியோட ஆர் வந்து வரும்போது டிர் அப்படின்ற சவுண்டு. எக்ஸாம்பிள் டிர் ஏடபிள்யூக்கு ஆ அப்படிங்கிற சவுண்டு. இரு ஆ என்ன ஆயிரும் ராவா மாறிடும். அப்போ டிர் ரா ட்ரா ட்ரா அப்படின்னு படிக்கணும். டிர் இ ஸோ இஏயோட சவுண்டு இ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இட்டு இரு இ ரீ ட்ரீம் ட்ரீம். அடுத்தது ட்ர் இ இங்க் ஐஎன்கே என்னது இங்க். அப்போ இட்டு இரு இ ரீ இங்க் ட்ரிங்க் ட்ரிங்க். ட்ர் ஆக் ஏஜி வரும்போது அதோட சவுண்ட் எப்படி இருக்கும்னா ஆக் ஆக். அப்போ ட்ர் ஆக் ட்ர் ரா இக் ட்ராக் ட்ராக் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி எஃபோட சவுண்டு இஃப் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஃப் இரு ஃபிர். எக்ஸாம்பிள் ஃபிர் ஆம் ஃப்ரம் ஃப்ரம் ரா ஃப்ரம். அதே மாதிரி இங்க டபுள் ஈக்கு ஈங்கிற சவுண்டு இங்க ஆங்கிற சவுண்டு. ஸோ ஜர் ஜர். அப்போ ஃபிர் ஈ ஃப்ரீ ஜர் ஃப்ரீசர் ஃப்ரீசர். இஃப் இர் ஃபிர் இ இக் இ ஏயோட சவுண்டு இ அப்படிங்கிற சவுண்டு எப்படி படிக்கணும் ஃபிர் ஈக் ஃப்ரீக். அதே மாதிரி ஃபிர் இ ஃப்ரீ இடு ஆ ஷ்வா சவுண்ட் டம் ஃப்ரீ டம் ஃப்ரீடம் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது ஜி கூட ஆர் வரும்போது கிர் அப்படிங்கிற சவுண்டு. எக்ஸாம்பிள் பாருங்க. கிர் ஏட். ஸோ ஏ டேஷ் இ ரூலுக்கு என்ன சவுண்ட் வரும் ஏ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ கிர் ஏ கிரே இட் கிரேட் கிரேட். கிர் ஆஸ் கிராஸ் கிராஸ். ஓகே. அதே மாதிரி கிர் அண்ட் கிராண்ட் இர் ஏ ரே அண்ட் கிராண்ட். ஓகே. ஸோ இங்கே வந்து ஏக்கு வந்து ஆன்ற சவுண்டில் ஆ அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வரும். கிர் ஆப் ஏபிஇனா லாங் ஏ சவுண்டு. அப்போ ஆப் அப்படிங்கிற சவுண்டு கிர் ஆப் கிரேப் கிரேப். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. பி கூட ஆர் வரும்போது பியோட சவுண்டு இப்பு அப்படிங்கிற சவுண்டு. ஸோ பிர் பி படிக்கும் போது பிர் அப்படின்னு படிக்கணும். பிக்கு வந்து பிர் அப்படின்னு படிக்கணும். ஸோ எப்படி நம்ம தமிழ்ல பாங்கிற உச்சரிப்பு சொல்றோமோ சேம் அதே உச்சரிப்பு தான் பிக்கு வரும். பிக்கு வந்து கொஞ்சம் அழுத்தமா படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க. பிர் அஸ் பிரஸ். இங்க வந்து ஈக்கு ஷ்வா சவுண்டு ஆங்கிற சவுண்டு. அப்போ பிரஸ் பிரஸ் அப்படின்னு படிக்கணும். பிர் ஐஸ் ஐசிஇ என்னது ஐஸ் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. அப்போ பிர் ஐஸ் பிரைஸ். இந்த இரும் ஐயும் சேர்த்து ரை அப்படின்ற உயிர்மை உச்சரிப்பா மாத்திக்கணும். அப்போ பிரைஸ் அப்படின்னு படிக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐ டேஷ் இ ரூல் தான், அதனால லாங் ஐ சவுண்ட் வந்து வருது. அடுத்தது ப்ரைடு ப்ரைடு ப்ரூ. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊங்கிற சவுண்ட் வந்து வரும். ப்ரூ ப்ரூ ஓ டேஷ் இக்கு ஓங்கிற சவுண்டு தான். அப்போ ப்ரோன்னு நம்ம படிக்க மாட்டோம், இது ப்ரூன்னு சொல்லி தான் படிப்போம். இங்க வந்து உங்களுக்கு ஊ அப்படிங்கிற சவுண்ட் வந்து வரும். ஸோ பியும் ஆரும் வரும்போது பிர் அப்படிங்கிற சவுண்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் பாருங்க.
லாஸ்ட் செட்ல பாருங்க டீயும் ஆரும் சேர்ந்து ட்ர் அப்படிங்கிற சவுண்டு. ட்ர் ஐ, ட்ரை, ட்ரை. வைக்கு ஐ அப்படிங்கிற சவுண்டு. ட்ர் ஏ, ஏ வைக்கு என்ன சவுண்டு? ஏங்கிற சவுண்டு. அப்போ ட்ரே, ட்ரே. ட்ர் ஏ, ட்ரே. ட்ர் ஈ, ட்ரீ, ட்ரீ அப்படிங்கிற சவுண்டு. அதுக்கு அடுத்து பாருங்க ட்ர் ஆக், ஆ. சிகேயோட சவுண்ட் என்னது? இக். ஆக் அப்படின்னு படிக்கணும். அப்போ ட்ராக், ட்ராக். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஆர் கூட வரக்கூடிய ஆர் பிளன்ஸ் வந்து படிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த எழுத்துக்கள் கூட வரும்போது தான் உங்களுக்கு இந்த ஆர் பிளன் சவுண்ட் வந்து வரும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக நான் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நாம பார்த்த அதே சவுண்டு தான். இப்போ உங்களுக்கு டிஆர் சேர்ந்தா என்ன சவுண்டுன்னு தெரியும். ட்ர், பிர், கிர், ட்ர். ஓகே, ஸோ இப்போ இந்த சவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு அடுத்து இருக்கிறது நமக்கு படிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க ஏ டிஇ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன ரூல் வரும்னா ஏ டேஷ் இ ரூல் வரும். ஸோ அப்போ ஏக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஏங்கிற சவுண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட்ல டியோட சவுண்ட் இட்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். ட்ரேட், ட்ரேட் அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்தது பாருங்க இங்க வந்து உங்களுக்கு ஏ டேஷ் இ ரூல் கொண்டு வந்தாலும் நமக்கு வந்து ஏங்கிற சவுண்ட் வந்து வராது. ஏன்னா லாஸ்ட்ல எல் வருது இல்லையா? அப்போ இந்த ஈக்கு வந்து சவுண்ட் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் இ லாஸ்ட்ல முடியுது அப்படின்னா அங்க ஈக்கு வந்து சவுண்ட் இருக்காது. அப்போ நமக்கு ரூல் வருது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஈக்கு அப்புறம் எல் வருது, அப்போ கண்டிப்பா இந்த ஈக்கு சவுண்ட் வந்து இருக்கும். அப்போ ட்ர் ஆ வல், டிராவல், டிராவல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் ஓக்கு ஊ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ பிர் ஊ ப்ரூம், ப்ரூம் அப்படின்னு படிக்கணும். பிர் இ பிரிம், பிரிம். அதே மாதிரி இங்க பாருங்க இங்க ஏ டேஷ் இ ரூல் இங்க வரும். ஏன்னா இ வந்து இந்த வார்த்தையில கடைசியில வருது. அப்ப இங்க வந்து சைலண்டா வரும். அப்போ நமக்கு இங்க ஈக்கு சைலண்ட் அப்படின்னும் போது ஏ டேஷ் இ ரூல்ல நமக்கு ஏங்கிற லாங் சவுண்ட் வரும்ன்றத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட், கிரியேட், கிரியேட். ஓகே, அடுத்தது பாருங்க கிரிப், கிரிப். ட்ரை, ட்ர் ஐ, ட்ரை. அதே மாதிரி ட்ர் ஓன், ட்ரோன். ஓ டேஷ் இ ரூல். அப்போ ஓன் அப்படின்ற சவுண்ட் வரும். ட்ரோன். ஸோ இதை நீங்க இப்போ நம்ம படிச்ச சவுண்ட்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி 2 கான்சனன்ட், அதாவது இந்த ஆர் பிளன்ஸ், எல் பிளன்ஸ் இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கிறது. வேர்ட்ஸ் நீங்க வந்து சவுண்ட்ஸை வச்சு எழுதுறீங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க, இல்லை ஒரு வார்த்தையை நீங்களே திங்க் பண்றீங்க. இப்போ கிரியேட் அப்படின்னு சொல்லி எழுத போறீங்க அப்படின்னா கிர், கிர் அப்படின்னா என்ன எழுத்து வரும்? சியும் ஆர் தான் வரும். ஏன் இது கன்ஃபியூஷன் வரும்னா இக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு மட்டும் கிடையாது. நமக்கு சிக்கும் இக்கு சவுண்ட் இருக்கு, கேக்கும் இருக்கு, சி கேக்கும் இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த கிரியேட் அப்படிங்கிற அந்த வார்த்தை வரக்கூடிய எழுத்து வந்து சி வருமா, கே வருமா, சி கே வருமான்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா கிரியேட், கிரியேட் அப்படின்னு தான் நம்ம எழுத போறோம். அப்போ கிர் அப்படிங்கிற சவுண்டுக்கு கன்ஃபார்மா நமக்கு என்ன தெரியும்? சியும் ஆரும் தான் வரும் அப்படின்றது தெரியும். இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்கிலீஷை வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமையும் ஈஸியாக எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.